இந்த மாடல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து புதுசாக இது வந்து ஒரிஜினல் கிடைக்காது. இந்த மாதிரி ஸ்பீக்கரை வந்து இதில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 சைடுமே நமக்கு வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்பீக்கரை எடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாக்கை ரிமூவ் பண்ண நினச்சாங்க, எனக்கு ரிமூவ் ஆகலை. இந்த 2 கார்னர் இந்த சைடும் இந்த சைடும் நமக்கு லாக் கொடுத்துருவாங்க. லாக்கை ரிமூவ் பண்ணால் நமக்கு ரிமூவ் ஆக முடியும். ஸோ என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி கம்மை வந்து இதில் பார்த்தீங்கன்னா கம் ஊற்றிருக்காங்க. கம் ஊற்றுனதுனால இது எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அந்த கார்னரில் மட்டும் இந்த கார்னரில் இருக்க பசையை மட்டும் எப்படியாவது பேசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரிட்டன் வந்து ஸ்பீக்கரை வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஒயர் வரும், ப்ளஸ் மைனஸு ஒயர் வரும். இங்கே கொடுத்து நமக்கு இந்த இடத்துல எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதனால் இது உடஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு லாக் டைப். பட் வந்து நமக்கு இந்த லாக்கெல்லாம் ஆல்ரெடி மாத்திரம் உடச்சிட்டாங்க. ஸோ நமக்கு அதுக்கடுத்து கம் போட்டிருக்காங்க. நான் அந்த கம்மை ரிமூவ் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸ்பீக்கர் டைப்.